அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜை நம்ம என்ன பார்க்கலாம், 11th பாலிட்டியில் வால்யூம் 2ல் லெசன் 14ல் லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம டெஸ்ட்டில் வைக்கிறதுக்கான கொஷின், அவங்களுக்கான ஆன்சருக்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் பல்க் கொஷினாக வேணும், நானும் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும், 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916. சரிங்களா? நீதி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1917. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. டிஎன்பிசி கொஷின். சரிங்களா? ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. டிஎன்பிசி கொஷின். எந்த ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 1944. திராவிடர் முன்னேற்றக் கழகம் எப்பொழுது பிறப்பிக்கப்பட்டது? திராவிடர் முன்னேற்ற கழகம் 1949. சரிங்களா? சென்னை மாகாணத்தில் டி. பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1946. சென்னை மாகாணத்தில் டி. பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 46. ஓபி ராமசாமி முதலமைச்சரான ஆண்டு 1947. ஓபி ராமசாமி எப்போ சிஎம்மாக இருந்தார்? 47. சிஎன் அண்ணாதுரை தலைமையிலான திமுக அரசாங்கம் எப்போ அமைஞ்சுது அப்படின்னா 1967. மு. கருணாநிதி முதலமைச்சர் ஆன ஆண்டு எப்போ அப்படின்னா 1969. மு. கருணாநிதி முதலமைச்சரான ஆண்டு 1969. அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட ஆண்டு 1972. அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட ஆண்டு 1972. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1974. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 72. ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய பகுதி சென்னை மாகாணம். ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய பகுதி தான் சென்னை மாகாணம். சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1801. டேஷ் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாதோர், அதாவது தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டதுன்னா திராவிடன் என்ற வார்த்தை தான் அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. பிராமணர்கள் டேஷ் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா ஆரியர்கள். பிராமணர்களை தான் வந்து ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலரும் சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். சரி. சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் துவக்கப்பட்டது திராவிட இயக்கமாகும். சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் இன் தமிழ் அடையாளம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்கு ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் துவக்கப்பட்டதுன்னா திராவிட இயக்கம். தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவதாகவும் பாராட்டப்படுகிறார். இவர் பிற தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராகவும் இருப்பினும் எலிசியம் காலனிய மற்றும் மத பின்னணி அறியப்படவில்லை. சரி. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கியவர் யார்? மகாத்மா ஜோதிபா புலே. மகாத்மா ஜோதிபா புலே தான் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கியிருக்காரு. ஆங்கிலேய இந்திய கழகத்தில் இருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? கங்காலு லட்சுமி. சரிங்களா? 1852. ஆங்கிலேய இந்திய கழகத்தில் இருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் கங்காலு லட்சுமி, 1852. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1909. மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியவர் அலெக்சாண்டர் ஜோர்டின் கார்டிவ், 1913. சரிங்களா? முக்கியமான கொஷின். டேஷ் டி.எம். நாயர், சட் பி.டி. தியாகராயர் மற்றும் சி. நடேசனார் போன்றவர்கள் பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னெடுப்பதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினார். 1916. ஷார்ட்கட் NTN ஞாபகம். நாயர், பி.டி. தியாகராயர், நடேசனார். 1916. நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இதழின் நீதி என்பதன் அடிப்படையில் பெறப்பட்டது. சரியா?
மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டாட்சி முறையை கொண்டு வந்த ஆண்டு 1919. சரியா? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டாட்சி முறையை கொண்டு வந்த ஆண்டு 1919. 1920 நடந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்ததுன்னா சரி. 1920 நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? அவரின் இறப்பிற்கு பிறகு பனகல் ராஜா அமைச்சரானார். ஏ. சுப்புராயலு. 1920 நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்புராயலு தான். இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்க காரணமான பெண் முத்துலட்சுமி ரெட்டி. இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்ட காரணமான பெண் முத்துலட்சுமி ரெட்டி. நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. சிறைப்பறவை என்ற அடைமொழி கொண்டவர் யார்? பெரியார். சிறைப்பறவைனா டிஎன்பிசி கொஸ்டின். 15 வருஷத்தில் 23 முறை சிறைக்கு போனது யார்? பெரியார். நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1938. பெரியார் காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியார் காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. பெரியாரின் நாளேடுகளை குறிப்பிடுக. குடியரசு, விடுதலை, புரட்சி. குவிப்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குடியரசு, விடுதலை, புரட்சி பெரியாரின் நாளேடுகள். பெரியாரின் அடுத்து பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்னது? பெரியார். அது எந்த பெண்கள் மாநாடு, எங்கே நடந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. 1929 முதலாவது சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்டது 37 செங்கல்பட்டு. 1929 எங்கே ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு நடத்தினாங்க? செங்கல்பட்டு. 1937 ராஜாஜி என்ற புகழ்பெற்ற சி. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை தவிர்த்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. சரி. முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தியவர் 1937. யார்? ராஜாஜி. பொப்புளி ராஜா தமிழகத்தின் முதலமைச்சரான ஆண்டு 1932 முதல் 1937 வரை. பொப்புளி ராஜா தமிழகத்தின் முதலமைச்சரான ஆண்டு 1932 1937 வரை. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் 1946. சரியா? அக்டோபர் 30 முதல் ஏப்ரல் 30 வரை. சரியா? காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆன ஆண்டு 1954 1963. 3 வருஷம் 3 டைம் ஆகியிருக்கார். சரியா? காமராஜருக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவர் யார்? பக்தவச்சலம். 1963 67 வரைக்கும் ஒரு 4 வருஷம். அதுக்கு தான் ஆட்சி மாறி அண்ணா வந்திருப்பார். 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை மாற்றி திராவிடர் கழகம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? CN அண்ணாதுரை. திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற முழக்கம் யாருடையது? பெரியார். திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற முழக்கம் யாருடையதுன்னா பெரியாரது. இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்ட ஆண்டு 1965 ஜனவரி 26. ஆர்டிகல் 313. 1965 ஜனவரி 26. ஆர்டிகல் 313. மத்திய அரசாங்கத்தின் இந்தி மொழியை இந்திய நாட்டின் அலுவல் மொழியாக அறிவித்ததை எதிர்த்தது 1965 ஜனவரி 26 நாளை திமுக தினமாக அரசு தீர்மானித்தது. சரி. 1944 நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் தன் பெயரை திராவிட கழகம் என மாற்றியும் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என அறிவித்தது. சரி. திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாதுரை ஆரம்பித்த ஆண்டு 1949. சரிங்களா? 1951 ஆண்டில் உச்சநீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீடை உடைத்து எரித்தது. சரி. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டத்துக்கும் விதிமுறைகளுக்கும் மக்கள் இல்லை என கூறியவர் யார்? காமராஜர். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார்? காமராஜர். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதிகள் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதியில் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதிகள் மைசூர் மாநிலத்திற்கும் தரப்பட்டது. சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. சரி. மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? அண்ணாதுரையின் அரசாங்கம். 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட போது தமிழகத்தின் CM யார்? அண்ணா. 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்கள் தேசியமயமாக்கப்பட்டன.
தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை தவிர்த்து இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் யார்? அண்ணாதுரை. படியரிசி ₹1 திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? அண்ணாதுரை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு 1977. சரிங்களா? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் இலங்கை ஆகிய பகுதியில் வாழும் திராவிட மொழி பேசும் மக்கள் திராவிடர். இந்த டெஸ்ட் கொஷின் உங்களுக்கு வேணும்னா டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பல்க் கொஷின் 6th to 10th அவைலபிள், 11th to 12th அவைலபிள். 11th 12th வந்து ஒரு பேக்காக கொடுத்துட்ருக்கோம். 270 பே பண்ணிவிட்டு பல்க் கொஷினாக நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோங்க? 270. சேனல் நம்பர் 9629905190க்கு அமுச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க. சார் 11th 12th பல்க் கொஷின் ஜிகே அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவினிங்குள்ளே வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ.